ஒரு முக்கிய செய்தி என்னவென்று பார்க்கலாம். ஊட்டி கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். ஊட்டி கொடைக்கானலுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா வாகனங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்னென்ன, விரிவாக விவரிங்க. வணக்கம். ஊட்டி கொடைக்கானலுக்கு எத்தனை சுற்றுலா பயணிகளை வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். சென்னை ஐஐடியும் பெங்களூரு ஐஐஎம் நிறுவனமும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆய்வுகள் நிறைவடைய கால அவகாசம் எடுத்துக்கொள்ளும் என்ற காரணத்தினால் வரக்கூடிய கோடை விடுமுறையை முன்னிட்டு இந்த போக்குவரத்தை நெரிசலை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும் வாகனங்களை அனுமதிக்கலாமா என்பது குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு இன்றைக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் இந்த சாதாரண பொதுமக்கள் பாதிக்காத வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் கொடைக்கானலில் 50 இருக்கைகள் கொண்ட நீண்ட பேருந்துகளுக்கு தடை விதித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். அதே போல ஊட்டி கொடைக்கானலில் எத்தனை வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து ஐஐடி மற்றும் ஐஐஎம் நிறுவனங்கள் மேற்கொண்டு வரக்கூடிய ஆய்வுகள் முடிவடைவதற்கு 9 மாத கால அவகாசம் ஆகும் என்றும் அவர் தெரிவித்தார். இதையடுத்து ஊட்டி கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் அனுமதிக்கலாம் என்ற ஆய்வு முடியும் வரைக்கும் எதிர்வரக்கூடிய அந்த கோடை காலத்தில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கக்கூடிய வகையிலும் சுற்றுலா பாதிப்பை கருத்தில் கொண்டும் வாகன கட்டுப்பாடுகளை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன்படி ஊட்டியில் வார நாட்களில் 6000 சுற்றுலா வாகனங்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல கொடைக்கானலில் வார நாட்களில் 4000 வாகனங்களும் வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்களையும் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த கட்டுப்பாட்டில் உள்ளூர் வாகனங்கள், விவசாய பொருட்கள் ஏற்றிச் செல்லக்கூடிய சரக்கு வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்களுக்கு இந்த கட்டுப்பாட்டிலிருந்து விலக்களிக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அரசு பேருந்துகள், ரயில் மூலம் வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய இந்த கட்டுப்பாடுகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் அது அமல்படுத்தியது குறித்து ஏப்ரல் 25ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த கட்டுப்பாடுகள் ஜூன் மாதம் வரைக்கும் அமல் இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த வாகனங்கள் கட்டுப்பாட்டை அமல்படுத்துவதற்கு தேவையான கூடுதல் காவல்துறையினரை பணியில் அமர்த்துவதற்கு டிஜிபிக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் ஊட்டி கொடைக்கானலுக்கு வரக்கூடிய மின்சார வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்கும் போது முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அத்துடன் கொடைக்கானலில் அமல்படுத்தப்பட்டுள்ளதை போன்ற நீண்ட பேருந்துகளுக்கு தடை விதிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.